Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.5ல 5th sum கொஸ்டின் பாருங்கள். let a, b, c is a subset or equal to n. கேபிட்டல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் என்ன அர்த்தம்? நேச்சுரல் நம்பர் ஏபிசி மூணுமே சப்செட் ஆர் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் அண்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி. இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு போகுது. பி டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 2x + 1 ஜி ஃப்ரம் பி டு சி. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி, ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். இந்த எஃப் காம்போசிட் ஆஃப் ஜிக்கும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்க்குமான ரேஞ்ச் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷனில் எஃப் ஃப்ரம் ஏ டு பிக்கு போகுது, ஜி ஃப்ரம் பி டு சிக்கு போகுது. இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2x + 1 கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஏ கமா பி கமா சி இது எல்லாமே சப்செட் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜியும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்பும் கேட்குறாங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஃபைன் பண்ணலாம். அது ஃபைன் பண்ணால் தான் அதுக்கான ரேஞ்ச் என்னன்னு நம்ம எழுத முடியும். அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸா. அப்போ எஃப் அப்படியே போடுங்க. ஜி ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர். இதை கொண்டு போய் எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் அப்படியே கொடுப்போம். அப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் கொடுத்தா 2 இன்ட்டு எக்ஸை தூக்கிட்டு இங்கே என்ன வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். 2x² + 1ன்னு வந்துடும். இது எதோட வேல்யூ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜிக்கான வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஃபைன் பண்ணோடனே நம்ம வந்து இதுக்கான ரேஞ்சு என்னன்றதை எழுதிடலாம். அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு என்ன வரும்னா செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு y/y ஈக்குவல் டு இங்கே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 2x² + 1. இங்கே x பிலாங்ஸ் டு கேபிட்டல் N அப்படின்னு எழுதி செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம நேச்சுரல் நம்பரில் ஒவ்வொரு வேல்யூவாக கொடுக்குறப்ப நம்மளுக்கு y வந்து கிடைக்கும். அதான் வந்து என்னது எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி அதோட ரேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஃபைன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்குவோம். அப்போ ஜி அப்படியே வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 2x + 1. இந்த 2x + 1 ஜியில் கொண்டு போய் இன்புட்டாக கொடுப்போம். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2x + 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து எதோட வேல்யூ ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இருந்தாலும் எக்ஸ்பெண்ட் பண்ணாமல் இதோட கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு ரேஞ்ச் தான் கேட்குறனால நம்ம ரேஞ்ச் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் என்னன்றதை எழுதி விட்றலாம். இங்கே நம்ம எழுதின மாதிரியே எஃப் காம்போசிட் ஆஃப் ஜிக்கு எழுதின மாதிரியே y/y ஈக்குவல் டு என்ன வந்துடும் 2x + 1 த ஹோல் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. இதுதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜிக்கும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்க்கும் ரேஞ்ச் ஃபைன் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து ரெண்டுக்குமே ரேஞ்ச் வந்து ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.